முற்காலத்தில் மட்டுமல்ல, தற்போதும் கூட அநேக இடங்களில் ஆடுகளை கடவுள்களுக்கு பலியிடுவது உண்டு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அது பாவத்தை நீக்கும் என்றால் ஏன் வருடா வருடம் நாம் பலியிடுகிறோம்? மேலும் இன்னும் அநேக வெளிப்படையான சடங்காச்சாரங்களை செய்வதன் மூலம் கடவுளை சந்தோஷப்படுத்தி விடலாம், அல்லது சொர்க்கம் அல்லது பரலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். இது எத்தனை உண்மை? வாருங்களேன், இன்றைய நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்ற கேள்விக்கு இயேசு கூறிய பதில்களைத்தான் மத்தேயு 24 அதிகாரம் 23 முதல் 51 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்று நாம் மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம் முதல் 36 வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். மத்தேயு 3:2 நான் வாசிப்பது போல யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றுதான் பிரசங்கித்தார். மத்தேயு 4:17 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றுதான் பிரசங்கித்து தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். மேலும் அவர் தனது அப்போஸ்தலர்களையும் இதே செய்தியுடன் தான் அனுப்பினார் என்று மத்தேயு 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மத்தேயு 11:28 இயேசுவின் செய்தி மாறுபட்டதை கவனிக்கிறோம். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைப்பு கொடுத்தார். மத்தேயு 20:28 தாம் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்க வந்ததாக கூறினார். கவனிங்கள், மகா உபத்திரவ காலத்தில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மீண்டும் பிரசங்கிக்கப்படும். ஆனால் அது நம்முடைய காலத்திற்குரியது அல்ல. ஏனென்றால் நாம் இப்பொழுது தேவ கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம். அப்படி என்றால் அது வேறொரு சுவிசேஷமா என்று நினைக்க வேண்டாம். இது வேறொரு சுவிசேஷம் அல்ல, இது அதே சுவிசேஷம்தான். ஆனால் இதன் நோக்கம் அல்லது அழுத்தம் வேறுபட்டது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் மகா உபத்திரவ காலம் தொடங்கும் பொழுது அந்த நாளையும் நாளிகையையும் அவர்கள் அறியாவிட்டாலும் மக்கள் தங்கள் முடிவுக்கு மிக அருகில் இருப்பதை உணர்வார்கள். எனவே அப்பொழுது மீண்டும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற செய்தி முழங்கப்படும். வேதாகமத்தின் கால பகுதிகளை பிரித்து விளக்கும் நாம் ரட்சிப்புக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் இருப்பதாக கூறுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். மனிதனை ரட்சிக்க தேவன் எப்பொழுதும் ஒரே ஒரு அடிப்படையைத்தான் வைத்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே. கிறிஸ்து வருவதற்கு முன்பிருந்த பலிகள் அனைத்தும் அந்த சிலுவையை எதிர்பார்த்திருந்தன. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பின்பு நாம் செய்யும் நினைவு கூறுதல்கள் அனைத்தும் அந்த சிலுவையை திரும்பி பார்க்கின்றனவே தவிர ரட்சிப்பின் வழியிலே எந்தவித மாற்றமும் இல்லை. இதை விளக்க ஆதியாகமம் 4 அதிகாரத்திலே ஆபேல் தேவனுக்கு கொண்டு வந்த பலியை பார்ப்போம். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வந்த பொழுது ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி உன்னுடைய பாவங்களை நீக்கும் என்று நினைக்கிறாயா என்று அவனிடத்திலே கேட்டிருந்தால் நிச்சயமாக இல்லை. தேவன் எனக்கு கட்டளையிட்டதாலேயே விசுவாசத்தோடு இதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருப்பான். பாவங்களை நீக்காது என்றால் ஏன் இதை கொண்டு வர சொன்னார் என்று மீண்டும் கேட்டால், இந்த ஆட்டுக்குட்டி இனிமேல் வரப்போகிற ஏவாளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய மீட்பரை சுட்டி காட்டுகிறது. அவரே நம் பாவங்களை நீக்குவார், நான் ஒரு பாவி என்பதையும் எனக்காக பதில் பலியாக ஒருவர் தேவை என்பதையும் உணர்ந்து அந்த மீட்பரை விசுவாசித்து இந்த ஆட்டுக்குட்டியை அடையாளம் காட்டுகிறேன் என்றுதான் அவனும் பதில் கொடுத்திருப்பான். அதாவது ஆபேல் இனிமேல் வர இருக்கும் அந்த மேசியாவையே விசுவாசத்தோடு எதிர்நோக்கி இருந்தான். யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறியது மட்டுமல்லாமல் இயேசுவை சுட்டி காட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அறிவித்தார். கிறிஸ்து வருவதற்கு முன்பு தேவனுடைய கட்டளைப்படி அவரிடம் வந்தவர்கள் அனைவருமே கடன் அடிப்படையிலே மன்னிக்கப்பட்டார்கள். அதாவது அவர்களின் பாவம் மன்னிப்பு வர இருந்த கிறிஸ்துவின் மரணத்தை ஆதாரமாக கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் யாரையும் நியாயப்பிரமாணத்தின் மூலம் ரட்சிக்கவில்லை. மாறாக அந்த நியாயப்பிரமாண அமைப்பின் மையமாக பலி செலுத்தும் முறையே இருந்தது.
தாங்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறிய பாவிகள் என்பதையும் தங்கள் பாவத்திற்காக ஒரு பதில் பலி தேவை என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நாமும் சட்டத்தை மீறிய பாவிகளாகவே இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து இந்த அகில உலகத்தின் நீதிபதியாக மீண்டும் வருவதற்கு முன்பாகவே அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதே அவசியமானது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனமானது கிருபையின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் வரை சபை இந்த உலகத்தில் இருக்கும் என்றோ அல்லது அதுவரை முடிவு வராது என்றோ பொருள்படாது. தன்னுடைய வேதாம போதனை திட்டங்களை விளம்பரப்படுத்த பலர் இந்த வசனத்தை பயன்படுத்தினாலும் சுவிசேஷத்தை உலகெங்கும் கொண்டு செல்வது பாராட்டுக்குரிய காரியமே தவிர அதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுவது சரியல்ல. ஏனென்றால் வேதாம வசனங்களை அதன் சூழலோடு சேர்த்து புரிந்து கொள்வது முக்கியம். இங்கே கர்த்தர் சீஷர்களின் கேள்வியான யுகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்பதற்கு பதிலளிக்கும் பொழுது இயேசு அந்த இறுதி காலத்தை பற்றி தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியை, அதாவது முடிவு காலத்தை அடையாளம் கண்டுகொள்வதற்கான அந்த அடையாளத்தை இப்பொழுது இயேசு கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. கவனித்தீர்களா? பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசி இதை குறித்து 2 நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முதலாவதாக எருசலேமை அழித்த சீரிய மன்னனான அந்தியோகஸ் எபிபானஸ் என்பவனை பற்றியதாகும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே விவரிக்கப்பட்டுள்ளபடி அவனுடைய படைகள் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி அன்றாட பலியை நிறுத்தி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைத்தான். சரித்திர ஆதாரங்களின்படி கிறிஸ்துவுக்கு முன் 170 அந்தியோகஸ் எபிபானஸ் எருசலேமுக்கு எதிராக வந்து 1,00,000க்கும் அதிகமான யூதர்களை கொன்று குவித்ததுடன் தேவாலயத்திலே அன்றாட பலியை நிறுத்திவிட்டு பலிபீடத்திலே ஒரு பன்றியின் இரத்தத்தையும் அதன் இறைச்சியையும் வைத்து தீட்டுப்படுத்தினான். மேலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வணங்குவதற்காக ஜூபிட்டர் விக்கிரகத்தின் சிலையை அமைத்தான். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இங்கே தானியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடும் 2வது பாழாக்கும் அருவருப்பை பற்றியே, அதாவது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தானியேல் 12:11 கூறப்பட்டுள்ளதை குறித்து பேசுகிறார். இது உபத்திரவ காலத்தில் எருசலேம் தேவாலயத்திலே நிறுவப்பட போகும் அந்தி கிறிஸ்துவின் சிலையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த உபத்திரவ காலத்தில் எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டிருக்கும் மற்றும் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் தன் சொந்த மண்ணிற்கு திரும்பி இருக்கும். சபைக்கென்று தனியாக பரிசுத்த ஸ்தலம் எதுவும் இல்லாததால் கர்த்தர் இங்கே சபையை பற்றி பேசாமல் தேவாலயத்தை பற்றியே பேசுகிறார் என்பது தெளிவாகிறது. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் குறிப்பிடும் அந்த பாழாக்கும் அருவருப்பு இதுதான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இது நம்முடைய ஊகம் மட்டுமே. நான் பாழாக்கும் அருவருப்பை தேடவில்லை. ஒருவேளை அது வீதியிலே என் முன்னே வந்தாலும் எனக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் இறுதி நாட்களிலே வாழும் மக்கள் அதையே தேடிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மகா உபத்திரவ காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அது இருக்கும். ஆனால் நாம் அந்த அந்தி கிறிஸ்துவையோ அல்லது அவனது அருவருப்புகளையோ தேடுவதற்கு பதிலாக தீத்து 2:13 நாம் வாசிப்பது போல நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையுள்ள பிரசன்னமாகுதலுக்கும் காத்திருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறோம். நமது ஆண்டவர் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்ன? அக்காலத்தில் வாழும் மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்பதாகும். நீங்களும் நானும் அந்த நேரத்திலே அங்கே இருக்க போவதில்லை. இதனால் அவர் நமக்கு அதிகப்படியான விவரங்களை இங்கே தரவில்லை. இப்பொழுது நமக்கு மற்றும் ஒரு காலத்தை குறிக்கும் சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. தொடர்ந்து வாசிக்கிறேன், பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நீங்களும் நானும் யூதேயாவின் மலைகளுக்கு தப்பியோட போவதில்லை. இது யூதேயாவிலே இருக்கும் மக்களை பற்றியது. நமது ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை அந்த மக்களுக்காகவே கொடுத்தாரே தவிர நமக்காக அல்ல. சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாயிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன்.
பாலஸ்தீனத்தில் உள்ள வீட்டின் மேற்கூரையானது நமது வீட்டு முன் திண்ணை அல்லது முற்றத்திற்கு சமமானது. மீண்டும் நான் ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பாலஸ்தீன நாட்டு மக்களிடமே பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மிடமல்ல. இந்த எச்சரிக்கை நமக்கு பொருந்தாது. ஏனென்றால் நாம் நமது நேரத்தை வீட்டின் மேற்கூரையிலே கழிப்பதில்லை. மத்தேயு 24:18 பாருங்கள். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். இது விவசாய பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களை குறிக்கிறது. அதிகாலை நேரத்திலே குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது வயலிலே வேலை செய்யும் ஒருவர் தனது மேலாடையை வரப்பின் ஒரு முனையிலே கழற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கலாம். ஒருவேளை பாழாக்கும் அருவருப்பு வந்துவிட்டது என்ற செய்தி அவருக்கு கிடைத்தால் அவர் தனது மேலாடையை எடுப்பதற்காக கூட திரும்ப போகக்கூடாது. அங்கிருந்து உடனடியாக ஓடத் தொடங்க வேண்டும். மத்தேயு 24:19 பாருங்கள். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இது தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மீது இயேசுவுக்கு இருக்கும் மிகுந்த அக்கறையையும் கவலையையும் வெளிப்படுத்துகிறது. அது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காலமாக இருக்கும். மகா உபத்திரவ காலத்தின் தொடக்கத்தில் மக்கள் தொகை பெருமளவிலே வெடிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்களிலே பூமி மக்கள் தொகையால் அதிக சுமையடைந்து வருகிறது. நாம் இந்த உலகத்தின் முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான மற்றொரு சான்றாக இது இருக்கலாம். மத்தேயு 24:20 பாருங்கள். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் சனிக்கிழமையிலே ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து யூத மக்களிடம் நேரடியாக பேசுகிறார் என்பதற்கு இது மற்றும் ஒரு சான்று. நம்மிலே பலர் சனிக்கிழமை தேவாலயத்திற்கு செல்வதில்லை, மாறாக ஞாயிற்றுக்கிழமையே செல்கிறோம். ஏனென்றால் அன்றைய தினமே நம் ஆண்டவர் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 24:21 பாருங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சரி, இப்பொழுது தொடர்ந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 7:14 பார்ப்போம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கவனித்தீர்களா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உபத்திரவம் தனித்துவமானது. உலக வரலாற்றிலே இதற்கு முன்னால் இப்படி ஒன்று நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை. கவனித்து பாருங்கள். இந்த யுகத்தின் முடிவை மிகுந்த உபத்திரவம் என்று பெயரிட்டு அழைப்பவர் நம் ஆண்டவர்தான். இதிலே உங்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் அவரிடம் சொல்லுங்கள். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். இது உண்மையாக இருப்பதால் அது வரும்பொழுது மக்கள் அதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். இன்று சிலர் சபை இந்த உபத்திரவ காலத்தை சந்திக்கும் என்று பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதன் தீவிரம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. சொல்லப்போனால் நாம் இப்பொழுதுதான் அந்த மிகுந்த உபத்திரவ காலத்தில் இருக்கிறோம் என்று சிலர் கூறுகிறார்கள். சரி, நம் காலத்திலே நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை வரலாற்றின் பல காலகட்டங்களோடு ஒப்பிட முடியும். ஆனால் அந்த மிகுந்த உபத்திரவ காலம் வரும்பொழுது கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அதற்கு நிகராக எதுவுமே இருக்காது. மத்தேயு 24:22 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த உபத்திரவ காலத்தில் பூமியின் மக்கள் தொகையிலே 1/3 அழிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். மற்றொரு சந்தர்ப்பத்திலே 4/1 மக்கள் அழிக்கப்படுவார்கள். இது முற்றிலும் தனித்துவமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊமைகளின்படி யுத்தத்தை குறிக்கும் சிவப்பு குதிரை, பஞ்சத்தை குறிக்கும் கருப்பு குதிரை, மரணத்தை குறிக்கும் மங்கலான நிற குதிரை ஆகியவை அந்த காலத்திலே பாய்ந்து செல்லும். இதனால் பூமியின் மக்கள் தொகை பெருமளவிலே குறையும். ஒரு காலத்தில் இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக தோன்றியது. சில சிறந்த வேத விரிவுரையாளர்கள் கூட இதை ஒரு அலங்கார பேச்சாகவே நினைத்தார்கள். இருந்தாலும் இன்று உலகத்தின் பல நாடுகள் உலக மக்கள் தொகையை அழிக்கும் வல்லமை கொண்ட அணுகுண்டுகளை வைத்துள்ள நிலையிலே இது இனி மிகைப்படுத்தப்பட்டதாக சொல்ல முடியாது. என்றாலும் இந்த வசனத்திலே ஒரு ஆறுதல் இருக்கிறது. அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்ற வார்த்தைகள். மனித குலம் தற்கொலை செய்து கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். அதனால் தான் இந்த உபத்திரவ காலம் மிக குறுகிய காலத்தை கொண்டதாய் இருக்கும்.
சரி, இப்பொழுது நாம் இயேசுவின் இரண்டாம் வருகையின் அடையாளத்தை பற்றிய பகுதிக்கு வருகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 23 முதல் 25 வரை. அப்பொழுது இதோ, கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அவர் இங்கே கூறுவதை கவனிக்க தவறிவிடாதீர்கள். நம்முடைய காலத்திலே அற்புதங்களை செய்யும் திறனை நாம் சந்தேகத்துடன் தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து வரப்போகும் மிகப்பெரிய அற்புத செயல் வீரர் கிறிஸ்து அல்ல, தனது கள்ள தீர்க்கதரிசிகளுடன் வரப்போகும் அந்தி கிறிஸ்துவே. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? வேத வசனங்களிலே 2 குழுக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று இஸ்ரவேல் தேசத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றொன்று சபையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே எந்த குழுவை குறிக்கிறார் என்பதை தீர்மானிக்க நாம் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும். இதுவரை நம் ஆண்டவர் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்? இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் இந்த வசனத்திலும் இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். இயேசு இங்கே சபையை பற்றி பேசவில்லை. உங்களால் சிலரை எப்பொழுதும் ஏமாற்ற முடியும், அல்லது எல்லாரையும் சில காலம் ஏமாற்ற முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. அது நடக்கவே நடக்காது. இதற்கு சான்றாக நான் பல கடிதங்களை படித்திருக்கிறேன். சில காலங்களுக்கு முன் ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவர் ஒரு சபையிலிருந்து வெளியே வந்தவர். மாத கணக்கில் வேத ஆராய்ச்சியின் வேத பாடங்களை கேட்ட பிறகு அவர்கள் இருந்த அமைப்பின் போதனையில் உள்ள தவறுகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் வஞ்சிப்பது சாத்தியமில்லை. அவர்கள் என்றாவது ஒரு நாள் அந்த தவறான அமைப்புகளை விட்டு வெளியே வருவார்கள். மத்தேயு 24 அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் எவராகிலும் சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவர் வரும்போது அவரை பற்றி அறிவிக்க யோவான் ஸ்நானகன் போல யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் வரும்பொழுது மின்னலை போல இந்த முழு உலகமுமே அதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அது பகிரங்கமான ஒன்றாய் இருக்கும். மின்னலுடன் கூடிய புயல் என்பது அனைவரும் அறியும் ஒரு பொதுவான நிகழ்வு. அது வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும். உண்மையில் அது ஒரு அச்சமூட்டும் அனுபவமாகவும் இருக்கும். நம் ஆண்டவர் பூமியிலே தமது ராஜ்யத்தை நிலைநாட்ட 2ஆம் முறை வரும்பொழுது இயேசு வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் பூமிக்கு வரும் இந்த 2ஆம் வருகை என்பது சபையை எடுத்துக்கொள்ள அவர் வருவதை குறிக்கவில்லை. மத்தேயு 24 அதிகாரம் 28 வசனம் பாருங்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஒரு மலை பிரசங்கத்திலேயே புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான வசனம் இதுதான். வானத்திலிருந்து மின்னலை போல மகிமையுடன் அவர் வருவதை பற்றி பேசிவிட்டு அதன் பிறகு பிணம் தின்னும் பறவைகளை பற்றி பேசுவது மிகவும் விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் இது கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு வருகையை குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் ஒரு பெரிய விருந்துக்காக பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை பற்றி நமக்கு சொல்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19, 17 முதல் 19 வரை. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். கவனித்தீர்களா? பிணம் தின்னும் பறவைகள் இங்கே தெய்வீக நியாய தீர்ப்பின் கருவிகளாக செயல்படுகின்றன. ஆண்டவர் மீண்டும் வரும்பொழுது அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பவராகவே வருகிறார். மத்தேயு 24, 29 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். இவை அனைத்தும் கிறிஸ்து பூமிக்கு 2ஆம் முறை வரும் பொழுதுதான் நடைபெறும். மத்தேயு 24 அதிகாரம் 30 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கவனித்தீர்களா? மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். அந்த அடையாளம் என்ன? இதற்கும் நான் ஒரு கருத்தையே முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டும் தேவனுடைய மகிமை கொடுக்கப்பட்டிருந்தது என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். வேறு எந்த தேசத்திற்கோ அல்லது மக்களுக்கோ இந்த சிறப்பு இருந்ததில்லை. ஏன் சபைக்கு கூட இது இல்லை. இந்த ஷக்கீனா மகிமை முதலில் ஆசரிப்பு கூடாரத்தின் மீதும் பின்னர் எருசலேம் தேவாலயத்தின் மீதும் தங்கியிருந்தது. ஆனால் இஸ்ரவேலரின் பாவத்தினாலே அந்த மகிமை அந்த தேசத்தை விட்டு நீங்கியது. இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்த பொழுது அவர் தனது தெய்வீக தன்மையை கைவிடவில்லை, மாறாக தனது தெய்வீக அதிகாரத்தையும் மகிமையையும் ஒதுக்கி வைத்தார். யோவான் தனது சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை கண்டோம் என்று குறிப்பிட்டாலும் அது சில தருணங்களில் மட்டுமே வெளிப்பட்டது. இருந்தாலும் அவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது அவர் மேகங்களின் மேலே வெளிப்படுவதற்கு முன்னால் இந்த ஷக்கீனா மகிமை பூமிக்கு மேலே வானத்திலே சூழ்ந்து நிற்கும் என்று நான் நம்புகிறேன். அதுவே வானத்தில் தோன்றும் மனுஷகுமாரனுடைய அடையாளமாயிருக்கும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை அவர்கள் காண்பார்கள். இது அவர் பூமியிலே தனது ராஜ்யத்தை நிறுவுவதற்காக திரும்பி வருவதை குறிக்கிறது. சரி, மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது. யூதர்களை மீண்டும் அவர்களது தேசத்திற்கு அழைத்து வரப்போகும் ஒரு அற்புதத்தை பற்றி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருக்கிறார்கள். இது கர்த்தரை ஆகாயத்திலே சந்திக்கும்படி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகும் சபையை குறித்ததல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் தேவதூதர்களுக்கு பங்கு கிடையாது. கர்த்தர் தாமே நேரில் வந்து எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தை போன்ற தமது சத்தத்தோடும் சபையை சேர்த்துக் கொள்வார். அவர் சபைக்காக மரித்தார். அவரே அதை ஒன்றிணைப்பார். ஆனால் தேவதூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 திசைகளில் இருந்தும் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை கூட்டி சேர்ப்பார்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசுகிறார் என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பணிவிடை செய்யும் தேவதூதர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேல் மக்களுடனேயே தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, வாசிக்கிறேன். மத்தேயு 24:32-33 அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எரேமியா 24 ஓசியா 9:10 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்ப்பது போல அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை தவிர வேறு எதையும் குறிப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனையோ மாற்றங்கள் நடந்த பிறகும் இன்றும் அங்கே ஏராளமான அத்திமரங்கள் வளர்ந்து நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். எருசலேமுக்கு வடக்கே இருக்கும் அத்திமர தோப்புகளும் பெத்லேமுக்கு தெற்கே திராட்சை தோட்டங்களும் நிறைந்திருக்கும் பகுதிகளும் இருக்கின்றன. அத்திமரங்களும் திராட்சை கொடிகளுமே அந்த தேசத்தின் அடையாளங்கள். எனவே ஆண்டவர் அந்த தேசத்தின் அடையாளமாகவே அத்தி மரத்தை பயன்படுத்துகிறார் என்று நாம் சொல்லலாம். மத்தேயு 24:34 பாருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த சந்ததி என்பதை குறிக்கும் கிரேக்க சொல் இனம் என்று பொருள்படும். அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கலாம், அல்லது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்திலே வாழப்போகும் மக்களை குறிக்கலாம். பொதுவாக ஒரு சந்ததி என்பது 20 ஆண்டுகளை குறிக்கும். நிச்சயமாக இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் 20 ஆண்டுகளை விட மிக குறுகிய காலத்திலேயே நடந்து முடிந்துவிடும். இது இந்த 2 விளக்கங்களிலே எதை வேண்டுமென்றாலும் குறிக்கலாம். ஆனால் இது யூத ஜனம் அழியாமல் பாதுகாக்கப்படுவதை குறிக்கிறது என்று கூறலாம். பார்வோனாலும் முடியவில்லை, ஆமானாலும் அவர்களை அழிக்க முடியவில்லை, ஹிட்லராலும் தனது முயற்சியால் வெற்றி பெற முடியவில்லை. அதே போல நம்முடைய காலத்தில் இருக்கும் எந்த ஒரு சர்வாதிகாரியும் இந்த மக்களை இனப்படுகொலை செய்து அழித்துவிட முடியாது. தேவன் அதை பார்த்து கொள்வார். மத்தேயு 24:35 பாருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை.
இங்கே இயேசு கூறுவது என்ன? நான் சொன்னதை நீங்கள் அடிக்கோடிட்டு உறுதி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. மேலும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். ஆனால் அவர் தமது வார்த்தையை மாற்ற மாட்டார், அது நித்திய காலங்களுக்கும் நிலைத்திருக்கும். மத்தேயு 24:36 பாருங்கள். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். தம்முடைய விசுவாசிகளுக்காக வரப்போகும் நேரத்தை துல்லியமாக கணிக்க இக்காலத்திலே பலர் முயற்சி செய்கிறார்கள். அதுபோல எதிர்காலத்திலும் அந்த நாளை அல்லது அந்த நேரத்தை துல்லியமாக கணிக்க சிலர் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் எவராலும் அந்த நாளையும் நாளிகையையும் அறிய முடியாது. இதற்கு உதாரணமாகத்தான் இயேசு நோவாவை குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, மாறுகின்ற உலகத்தின் மத்தியிலே மாறாத தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆபேல் காலம் முதல் இன்று வரை ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே. இதை உணர்ந்து வரப்போகும் மகா உபத்திரவ காலத்தின் அடையாளங்களை குறித்து நாம் கலக்கமடையாமல் நம்முடைய மெய்ப்பெண்ணின் பலத்தினாலே விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் வருகையை தேடாமல் இயேசுவின் வருகைக்காக நம்மை நாமே விழிப்புணர்வோடு ஆயத்தப்படுவதே ஒரு மெய்யான விசுவாசியின் கடமையாகும். இதை புரிந்து செயல்படுவதிலே ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருப்போமா? கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றும் என்றும் காத்துக்கொள்வதாக. ஆமென். மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் யாரோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வந்தார்கள். மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் யாரோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வந்தார்கள். ஆப்ஷன் ஏ, இயேசு கிறிஸ்துவோடும் அவரின் மக்களோடும். ஆப்ஷன் பி, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும். ஆப்ஷன் சி, இயேசு கிறிஸ்துவோடும் அவரின் தூதர்களோடும். ஆப்ஷன் ஏ, இயேசு கிறிஸ்துவோடும் அவரின் மக்களோடும். ஆப்ஷன் பி, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும். ஆப்ஷன் சி, இயேசு கிறிஸ்துவோடும் அவரின் தூதர்களோடும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவர் தானே ஆட்டுக்குட்டியாக மாறி நாம் நித்திய ஜீவனை பெற தன்னையே பலியாக கொடுத்தார். கடைசி காலங்களை குறித்த ஆலோசனைகளையும் தேவன் நமக்கு தந்திருப்பதை தியானித்தோம். ஆனால் கடைசி கால உபத்திரவங்கள் சபையாகிய நமக்கு கிடையாது. நமது எண்ணமும் நோக்கமும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரது சிலுவையும் சுமந்து நம் நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வதே. இதை செய்ய வேத வசனத்தில் நாம் தேறியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.